ஹாய் ஹலோ டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் இந்த புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து நல்லாவே இருக்கேங்க. ஸோ டியூஸ்டே எனக்கு வாரத்துலேயே ரொம்ப பிடிச்ச நாள்லாம் அது டியூஸ்டே தான். ஸோ அன்றைக்கி நான்வெஜ்லாம் சாப்பிடாம முருகருக்கு விரதம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சமான நாள். வீட்டை எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெஷலாக கொஞ்சம் மங்களகரமாக மாற்றி வைக்கணும். ஸோ அதனால் இந்த அரிசி மாவு கோலம் தான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து போட்டுட்ருக்கேன். பழைய வீட்டில் பழைய வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் வீடு எந்த மாதிரி இருந்தது, எந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இந்த புது வீட்டுக்கு இப்போ 10 டேஸ் ஆகுது. ஸோ டியூஸ்டேன்றதுனால நான் மண்டேவே இந்த திங்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங் போலேயே வச்சுட்டேன். ஸோ மண்டே காலையில் விளக்கேற்றாமல் ஈவினிங் விளக்கேற்றி சாமிக்கு பால் காய்ச்சல் அன்னைக்கு தான் நெய்வேத்தியம் பண்ணோம். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் அப்படின்றதே பண்ணலை. டைமும் இல்லை. அந்த பாத்திரத்துலலாம் வேறு வேறு சாப்பாடெலாம் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதையே சாமிக்கு வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ இன்றைக்கி நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக பால் பாயசம் தான் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஜவ்வரிசியை தனியாக ஊற வச்சுருந்தேன், சின்ன ஜவ்வரிசியை. ஸோ நாளைக்கு ரேஷனுக்கெல்லாம் போகணும், க்ரோசரி ஐட்டம் வாங்கணும் அப்படின்னால சர்க்கரை தீர்ற மாதிரி இருந்தது. ஸோ சர்க்கரை ஃபில் பண்ணி வைக்கிற டீ போடுறதுக்காக அடிக்கடி எடுக்கிற அந்த பாத்திரத்துலேயே மாற்றி வச்சுட்டேன். மாற்றி வச்சுட்டு கையோடு அந்த பாத்திரத்தையும் கழுவி காய வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரேஷன் போயிட்டு வந்தால் அதை அப்படியே வாங்கிட்டு கவர்லேருந்து மாற்றி வச்சிடலாம். ஸோ அந்த தேங்காய் துருவுறதில் மிக்சியில் அப்படியே பெரிய பெரிய பல்லோடு போட்டோம்னா அரையாது. அதுக்கு நான் ஒரு சின்ன சிம்பிள் ட்ரிக் சொல்லித்தரேன். தேங்காய் ஃபுல்லாக கீத்தா போட்டு வெளியில் எடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக வெளியில் எடுக்காமல் நைஸாக கோட் போட்டுகிட்டே வாங்க. அப்போ குட்டி குட்டி ஃபைன் சாப் ஆகிடும். கோடு போட்டு ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா திருவி எடுத்திங்கன்னா போதும், தூள் தூளாக வந்துடும். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது குயிக்காக அரைஞ்சிரும். சாஃப்டாக தேங்காய் பால் வேணும்னாலும் நீங்கள் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அரைக்காதீங்க. பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு அப்புறம் ஃபுல்லாக பேஸ்ட்டில் வச்சு அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தேங்காய் பாலும் சூப்பராக வரும். டியூஸ்டே ஈவினிங் ரொம்ப ஸ்பெஷலாக மாறிடுச்சு. சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்க பாத்திரம் இல்லை, அதனால டீ கப்லேயே தனியாக 2 கப்பை எடுத்து வச்சுட்டு பாயசம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாயசம் நான் இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஈவினிங் படிச்சுட்டு 8 மணிக்கு மேலே தோசை தான் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரு சார் ரொம்ப ஆடம். ஸோ அதனால் சமையல் வித் சரண் அவங்களோட பேஜில் நான் இதை பார்த்துருந்தேன். தக்காளி தோசை எப்படி அவங்களோட ஃப்ரெண்ட் ரம்யா செஞ்சுருந்தாங்க. அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை செஞ்சிடறதுக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. ஸோ செஞ்சுருந்தேன், சூப்பராக வந்துருந்துச்சு. பட் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருந்தா இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும் இந்த தக்காளி தோசை. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி தக்காளி சட்னி வச்சு கொடுத்துட்டு தக்காளி தோசையும் சாப்பிட்டோம். இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். பை.